பெரிய புத்தர் சிலையை பார்க்க போகிறேன். ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது. பின்னாடி பக்கோடாவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது, குளிருது. என்னோட உடம்பே நடுங்குது, பேசவே கஷ்டமாக இருக்குது. ஓகே, கென்டிங் ஹைலேண்ட் ரப்பாக இருக்குது, குளூராக இருக்குது. நம்ம சைனாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பச்சை பச்சைன்னு இருக்குது, மலைகள், குளிருது. லீவுக்கு இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அதான் இங்கே வந்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க புத்தர் சிலை. ஒரு பெரிய புத்தர் சிலை. என்னன்னா இங்கே கான்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான். இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காற்று சத்தத்தை கேட்டிங்களா? நல்லா இருக்குது காற்று சத்தம். குளிருது, பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளோ ஜாமியை தாண்டி, டிராஃபிக் ஜாமியை தாண்டி இங்கே வந்தோன்னே அவ்வளோ நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. உட்காந்து இருக்கிறதுக்கே நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. பின்னாடி பாருங்க, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஓகே, கென்டிங் ஆக மேலே வந்துட்டு மேலே நல்லா குளிராக சில்லுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பேசக்கூட கஷ்டமாக இருக்குது. கேபிள் கார் பின்னாடி பாருங்கள், மலைகள் பச்சை பச்சைன்னு இருக்குது. நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குது, சிறப்பாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கிறோன்னாக்கா ஸ்கை அவென்யூ காம்ப்ளெக்ஸில் இருக்கும். ஸ்கை அவென்யூ காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்கு பாருங்க. யாரும் கூட்டம் இல்லை, குறைவாக தான் இருக்குது. Down the Sky Avenue Complex. இதுதான் ஜானி வால்கர் பக்கத்தில் நிற்கிறோம். ஜானி வால்கர் இப்படி இருக்காங்க. ரப்பு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். என்னோட பயணத்தில் வந்ததுக்கு. இதோட உங்களை அடுத்த பயணத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.